ஹலோ, வணக்கம் குட்டீஸ். ஒரு தடவை கிருஷ்ணதேவராயர் ஆண்ட விஜயநகர பேரரசில் ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. அப்போ எல்லாரும் கடன் வாங்கினாங்க. தெனாலிராமன் குடும்ப செலவுக்காக நிறைய கடன் வாங்கி நிறைய கடன் சேர்ந்துருச்சு. ராஜா கிட்ட ஒவ்வொரு தடவையும் அடுத்த தடவை கொடுத்துட்றேன் நிறைய கடன் வாங்கிட்டான். உடனே ராஜாவும் அப்பப்போ ஆள் விட்டு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கு நம்ம தெனாலிராமனால் தர முடியல. அவன் ரொம்ப கடன் வாங்கி ஆள் விட்டு கேட்டு அவனுக்கு அவமானமாக ஆயிடுச்சு. அதனால் அவன் கவலையில் ரொம்ப படுத்த படுக்கையாக ஆயிட்டான். உடனே ராஜகுரு சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு யோசனை சொல்லித்தராரு. இப்போ நம்ம போய் அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால உடம்பு சரியில்லாத பார்க்க போகிற மாதிரி போயிட்டு நம்ம கடன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜாவும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவும் ராஜாவும் தெனாலிராமன் வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே தெனாலிராமனோட மனைவி ராஜா எங்களை மன்னிச்சிடுங்க, அவருக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. உங்கள் அம்மா மாம்பழம் கடைசி நிமிஷத்தில் மாம்பழம் கேட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி எங்கள் மாமியாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போட்டு அந்த வலிப்பு நோய் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவர் படுத்து படுக்கையாக கிடக்கிறாரு. அவர் கடனை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ தெனாலிராமனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உயிர் போனால் கூட அவன் கடன் இருக்குதுங்கிற கவலையில் அவனுக்கு உயிர் போகக்கூடாது அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணார், தெனாலிராமா உன்னோட கடனெல்லாம் நான் ரத்து பண்ணிட்டேன், உனக்கு இனிமேல் கடன் இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே தெனாலிராமன் ரொம்ப பலகீனமாக படுத்துட்டு ராஜா இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக கேட்குறான். அப்போ உடனே ராஜா உன்னோட கடனை நான் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்கிறாரு. அது ராஜகுருவோட காதுலேயும் விழுந்துடுச்சு. உடனே தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷமாக எழுந்திரிச்சு உக்காந்துக்கிறான். எனக்கு கடன் சுமை கழிஞ்சதுனால என் உடம்புல இருக்கிற நோய் போயிடுச்சுங்க ராஜா, ரொம்ப நன்றி. மன்னா ராஜா ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த கடன் தீர்த்து வச்சு என்னோடய உயிர் பொழைக்க வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றின்னு அவன் கையெடுத்து ராஜாவை கும்பிட்றான். ராஜாவும் மக்கள் கடனால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கடனை ரத்து பண்ணி எல்லாத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்கிறாரு. குட்டீஸ், அடுத்த கதையில் பார்ப்போம்.